இப்போ வந்து எல்லாமே நம்ம வந்து முடிச்சாச்சு. எல்லாமே 4 முடிச்சுக்கு நம்ம சொருகி விட்டுட்டு எல்லாத்தையும் கிளீனாக கட் பண்ணி விட்டுருங்க. இது வந்து கரெக்டாக இருந்தது. கொஞ்சம் ஒயர் தான் மிச்சம் இருந்தது, அதனால அதை தூக்கி போட்டாச்சு. அடுத்ததாக நம்ம எப்படி கைப்பிடி போடுறதுன்னு பார்த்துருவோம். இந்த மாதிரி ஒரு கட்டை இருக்கும் பாருங்க. இந்த இடத்துல ஒரு 2 முடிச்சை எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இந்த பக்கமா திருப்பிக்குங்க. அந்த சைடில் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு குழி மாதிரி விழுகும். அது வந்து அசிங்கமாக தெரியும். அதனால இந்த சைடில் திருப்பி போடுங்க. இது வந்து உள்ளே போயிடும். 5.25 அடியில் 4 வயர் எடுத்துக்கோங்க. 4 வயர் கைப்பிடி தான். இதுக்கு உள் வயர்லாம் தேவையில்லை. ரொம்ப ஈஸியாகவே நான் சொல்லி கொடுக்க போகிறேன். நம்ம ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இந்த கைப்பிடி வந்து சிகப்பு கலரில் 2 வயர், மஞ்சளில் 2 வயர் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். எடுத்துட்டு 2 முடிச்சில் சரி சமமாக விட்டு போட்டாச்சு. இதில் எப்படி போட போகிறோன்னு பார்த்துருவோம். இப்போ ஒரு வயரை எடுத்து இந்த சைடில் சிவப்பு கலர் எடுத்து நம்ம இந்த சைடில் வச்சுக்கிறோம். அடுத்ததா இந்த சைடில் மஞ்சள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்டுவா வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் சிகப்பு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்போ இந்த இடத்துல மஞ்சள் நம்ம எடுக்க போகிறோம். இந்த மாதிரி இன்ட்டுவா வச்சாச்சு. அடுத்ததாக நம்ம எடுக்கும்போது இந்த சைடில் மஞ்சள் இருக்குது. இது வந்து இந்த சைடில் நம்மளை வரக்கூடாதுல்ல, அதனால் நம்ம உள்ளே இருந்து எடுத்துட்டு வந்து இந்த 2 வயருக்கு நடுவை எடுத்து கொண்டு வர்றோம். இப்போ இந்த சைடில் எல்லாமே நம்மளுக்கு மஞ்சளாக இருக்குது. அதே மாதிரியே பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இந்த சைடில் இருந்து ஒரு வயரை எடுத்துக்கிறோம். இந்த 2 வயருக்கு நடுவை நம்ம எடுத்து கொண்டு வர்றோம். கீழே இருக்கிற 2 வயரை எடுத்து நடுவை கொண்டு வர்றோம். கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த சைடில் இருந்து ஒரே ஒரு வயர் மட்டும்தான் இருக்குது. இந்த சைடில் இருந்து ஒரு வயர் எடுத்து கீழே இருக்க 2 வயருக்கு நடுவை கொண்டு வர்றோம். அடுத்ததா இந்த சைடில் இருந்து ஒரு வயர் எடுத்துக்கிறோம். கீழே இருக்க 2 வயருக்கு நடுவை எடுத்து கொண்டு வர்றோம். இப்போ வந்து எல்லாமே கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து அடுத்தடுத்து ரொம்ப ஈஸி தான். இங்கே பாருங்க, இந்த கீழே இருக்கிற 2 வயர்ல நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப சீக்கிரமாவே நம்ம பின்னிடலாம். இப்போ 4 வயரும் நல்லாவே இந்த மாதிரி வந்துடும். வந்தோடனே நம்ம கொஞ்சம் வந்து நம்ம போட்ட பின்னாடி கொஞ்சம் வளைஞ்சு இருக்கும் கைப்பிடி. அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கூடைய வெயிட் வச்சு கொஞ்சம் நேரம் தொங்க விட்டிங்கன்னா அது வந்து நல்லா நின்றுக்கிறோம். இந்த கைப்பிடி வந்து நல்லா மொத்தமாகவும் இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், ஈஸியாகவும் போட்டுடலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளம் போட்டுட்டு மிச்ச வயரை நம்ம சொருகி கட் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம போட ரொம்ப வேகமாக வந்துடும். 2 வயர் கைப்பிடி மாதிரி தான். கொஞ்சம் நீளமாகவே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து போடணும்னா கஷ்டம். அதனால் நீளமாக போட்டு எவ்வளோ வேணுமோ குட்டையாக அந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம போட்டுட்டு அப்படியே நம்ம முடிச்சு போட்டு சொருகி விட்டுறலாம். இந்த மாதிரி நம்ம போட்டு கொண்டு வந்தாச்சு. நம்மளுக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ அவ்வளவு தூரம் மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சத்தை பிரித்து விட்டு நம்ம முடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கொண்டு வர போகிறேன். இந்த அளவுக்கு பிரிச்சுக்கிறோம். கொஞ்சம் நீளமாகவே நீங்கள் போட்டுக்கோங்க.
இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இந்த 2 வயரையும் எடுத்து இப்படி சுற்றிட்டு இந்த மாதிரி சொருகி விட்டுருங்க. இப்போ இந்த சைடில் நம்ம இந்த பக்கமாக ஒரு சுற்றி இந்த பக்கமும் ஒரு முடிச்சு போட்டுக்கிறோம். முடிச்சு போட்டு இந்த பக்கம் நான் 2 வயர், அதாவது 2 முடிச்சு எடுத்துக்கிட்டு 2 வயரை எடுத்து 4 ஓட்டையிலையும் நம்ம சொருகிட்டு முடிச்சு போட்டு சொருகி விட்டுருங்க. நான் எல்லாமே சொருகி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். எல்லாமே நம்ம கைப்பிடி எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. இந்த இடத்துலையும் ஒரு அரை அடியில் வயர் எடுத்து இந்த 2 சுத்தா சுற்றி நம்ம சொருகி விட்டுறணும். அந்த மாதிரி சொருகி விட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இதோட நம்ம வந்து கைப்பிடி முடிஞ்சிருச்சு. கூட நல்லா பெருசாகவே வந்திருக்கு. லஞ்ச் பேக் விட நல்லா பெருசாகவும் அழகாகவும் வந்திருக்கு. இந்த கைப்பிடி வந்து வளையாமல் இருக்கிறது ஏற்கனவே சொன்னதுதான். கொஞ்சம் வெயிட் வச்சு ஏதாவது புக்கு, ஒரு வெயிட்டான புக்கு 2 வச்சு தொங்க விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் தொங்க விட்டீங்கன்னா அது வந்து சரியாயிரும், நல்லா நின்றுக்கிறோம். இப்பயே கொஞ்சம் நல்லா இழுத்து விட்டால் கொஞ்சம் நின்றுக்கிறது. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கூடை இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்த கூடையில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.